ஸ்ரீ குருபியோ நமக. அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, இந்த மாதம் உங்களுக்கு மிகுந்த சிறப்புடையதாக அமைந்துள்ளது. இந்த டிசம்பர் மாதத்தில் ஐயப்பனையும் உங்களை காத்து அருள்பாலிக்கக்கூடிய கருப்பண்ணசாமியையும் நீங்கள் தினந்தோறும் வணங்கி வந்தால் உங்களிடத்தில் இருக்கின்ற எல்லா தடைகளும் விலக வாய்ப்புள்ளது. கண்ணு மேய்க்கும் நேரத்தில் மற்றவர்களை கவர்ந்து இருக்கக்கூடிய தன்மை வாய்ந்த கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கீழ் வருகின்ற தேதிகளில் நீங்களுடைய செயல்களை முயற்சி செய்தால் அதிக நன்மைகளை பெற வாய்ப்புள்ளது. இந்த டிசம்பர் மாதத்தில் 1, 8, 11, 14 மற்றும் 18, 21, 22 ஆகிய தேதிகளில் நீங்கள் ஐயப்ப ஆலய 18 படிகள் கொண்ட ஐயப்ப ஆலயத்திலோ அல்லது தர்மசாஸ்திர ஆலயத்திலோ சென்று 18 படி நெய்தீபம் 18 விளக்குகளை ஏற்றி 18 முறை வலம் வந்து ஐயப்பனை தியானித்தாலோ அல்லது கருப்பண்ணசாமியை தியானித்தாலோ உங்கள் கர்மாவில் இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து காரியம் கைகூடி பல வெற்றிகளை அடைய இந்த தருணம் மிகுந்த உகந்ததாக உள்ளது. அதோடு இந்த மாதத்தில் உங்களுக்கு சிறப்பான மாதம் அமைந்துள்ளதால் எல்லா செயலும் இந்த நாட்களில் நீங்கள் ஈடுபடலாம். இது உங்களுக்கு ஒரு அற்புதமான மாதமாக இந்த 2025 அமைந்துள்ளது. அதிக கவனத்துடன் இதில் செயல்பட்டால் நன்மைகள் பெற முடியும். உங்கள் கிரக பாதையில் 7ஆம் இடத்தில் உள்ள கிரகங்கள் சரியில்லாத சூழ்நிலையால் நீங்கள் கம்யூனிகேஷனத்திலும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நிறைய இடர்வுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. இதை தவிர்க்க மேற்கொண்ட தேதிகளில் நீங்கள் இறைவனை வழிபட்டால் அதிக நன்மைகள் பெற முடியும். இன்றைய காலகட்டத்தில் வீடு அமைவதிலும் மனைகள் வாங்குவதிலும் பல தரப்பட்ட மக்கள் பல பிரச்சனைகளை கேட்கிறார்கள். ஒரு சில தகவலை நான் என்னால் தெரிந்த அளவுக்கு உங்களிடத்தில் சமர்ப்பிக்கிறேன். இதை உபயோகித்துப்படுத்தி நீங்கள் வீடுகளையும் மனைகளையும் வாங்க முயற்சி செய்யுங்கள். தற்போது வீடு அமைந்துள்ள பிரச்சனைகள், பல பேர் தென்கிழக்கில் பள்ளத்தை எடுத்து வைத்துள்ளார்கள். இதனால் அந்த எஜமானருக்கு உடல் உபாதைகளும் பல பிரச்சனைகளும் உட்படுத்துகின்றன. இதை தவிர்க்க தென்கிழக்கில் பள்ளம் இல்லாமல் இருப்பது நல்லது. அதே போல் வடமேற்கில் மிகுந்த உயரம் இல்லாமல் இருப்பதும் நல்லது. இது இருந்தால் அங்கு வளரக்கூடிய குழந்தைகளுடைய மனநிலை சரியாக அமையும். அதே போல் தெற்கு மற்றும் மேற்கு வாசலில் கல்யாணமாகாத பெண்கள் இருந்தால் அவர்களுடைய கல்யாண வாழ்க்கை தடைப்பட அதிகமாக உள்ளது. இதையும் சரிபார்க்க வேண்டும். இவை அனைத்தும் சரிபார்த்தால் வீடும் மக்களும் அங்கு இருக்கிற மக்கள் சுபிஷம் அடைய வாய்ப்புள்ளது. இது தவிர்க்க சரியான ஆலோசனைப்படி ஜாதகருடைய ஜாதகமும் அந்த மனையுடைய மனை அடியும் சரியான அளவில் கொடுத்தால் அது சரிப்படுத்தி ஆலோசனைப்படி செய்வது நல்லது. மற்றும் தென்கிழக்கில் அக்னி மூலையும் தென்மேற்கில் ஈசான்யமாக அமைந்துள்ளதால் குபேர மூலையாக அமைந்துள்ளதால் அங்கு படுக்கை அறையும் ஸ்டோர் மற்றும் உபகரணம் நிறைய பீரோ மற்றும் கட்டில் அந்த தென் மேற்கில் வைக்கவும், வடமேற்கில் பாத்ரூம் டாய்லெட் மற்றும் வெளியேறக்கூடிய பொருள் வைக்கவும், வடகிழக்கில் பூஜை ரூமை வைக்கவும், நடுவில் ஹாலாக பயன்படுத்தினால் வீடு நார்மலான பொசிஷனில் அமையும். இதை தவிர்த்து மற்ற திசைகளில் அந்த ஜாதகருடைய தன்மையை பொறுத்து சரி செய்து கொள்ள வேண்டும். அதேபோல் ரூம்கள் அமைத்துக் கொள்வதில் மனையடி பிரகாரம் அமைத்தால் சுபிட்சம் ஏற்படும். இடம் காலியாக உள்ளது என்று எல்லா இடத்திலும் இடங்களை நிரப்பி வைத்தால் அந்த வாஸ்து சரிப்பட்டு வராது. அதனால் தகுந்த வாஸ்து நிபுணருடன் சென்று மனையடியை காட்டி இந்த அடித்து இந்த அடிக்குள் வருவதற்கான வாய்ப்புகளையும், காலிமனை விட வேண்டும் என்றால் காலிமனையை விட்டு கட்டினால் வீடு நன்றாக சிறப்பாக அமையும்.